வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேயில் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்பவே உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது. வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. போன வாரம் நம்ம என்ன தகவல் சொன்னோம், எப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை நான் ஷேர் பண்ணிக்கணும். நண்பர்களே, நம்ம சேனல் பேர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. கிரிப்டோவுக்கு முதலீடாக வாங்கிட்டு நிறையா ரிட்டர்ன் பண்ணுற மாரி ஒரு சில சேனல்ஸ்லாம் இருக்குது. புது புது கால்ஸ்லாம் கொடுக்குறோம், டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி நிறையா ஃபேக் சேனல்ஸ்லாம் இருக்குது. தயவு செஞ்சு எதுலேயும் யாருக்கிட்டேயும் பணம் கொடுக்காதீங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அந்தமாரி நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது. நம்மளுக்கு ஒரே ஒரு சேனல் மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் மூலயமா ஜாயின் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, நீங்கள் நம்ம டெலகிராம்லேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா கூட பிரச்சனை கிடையாது. டெலகிராம் விட்டு எக்ஸிட் ஆகிட்ட கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம டெலகிராமில் ஒன்லி நியூஸஸ் மட்டும் தான் நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. நம்மளோட ப்ரொஃபைல் ஐடியை வச்சு கூட நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்ம சேனல்னு நினச்சிக்கிட்டு எதுவும் முதலீடு செஞ்சிடாதீங்க. எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டு அதுமாரி எதுவும் பண்ணாதீங்க. அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கு, சரிங்களா? அதை பயன்படுத்தி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்படியும் இல்லையா, டெலகிராம்லேயே நீங்கள் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, வெறும் வீடியோவை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். மற்றபடி உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? அதனால் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு உங்கள் எந்த அக்கௌண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, நான் போன வாரம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டில் நல்ல ஒரு ரிவர்சல் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே வருவதற்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கூட நான் சொல்லியிருந்தேன். பார்க்காம யாராவது இருந்தீங்க அப்படின்னா போன வாரம் வீக்லி வீடியோவை போய் பாருங்கள். அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் கேண்டில் நல்ல ஒரு இந்த ட்ரெண்டில் பட்டு நல்ல ரிவர்சல் கேண்டிலாக ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர்லாம் கூட கமெண்ட் செக்ஷனில் மார்க்கெட்லாம் ஏறாது ப்ரோ, இந்த வாரம் 500 பாயிண்ட் கீழே இறங்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்தினாங்க. பரவாயில்ல, நம்ம டெக்னிக்கலாக சொல்கிறோம். ஏன்னா அவங்க எந்த வியூவில் சொன்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சப்போஸ் வேறு ஏதாவது நியூஸஸ் பேஸ் பண்ணி கூட அவங்க சொல்லியிருந்திருக்கலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலை பேஸ் பண்ணி கேண்டில் என்ன சொல்ல வருது, இது வரைக்கும் முன்னாடி என்ன மார்க்கெட் நடந்திருக்கு, டெக்னிக்கல் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொன்னோம். கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் முடிஞ்சது புல்லிஷ் கேண்டிலாக முடிஞ்சது. இந்த வாரமும் பார்த்திங்கன்னா போன வாரத்துலேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா 20,000லேருந்து எவ்வளோ தூரம் ஹை போயிருக்கு, கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் ஹை போயிருக்கு. 300 பாயிண்ட் நம்ம போன வாரம் ப்ரிடிக்ட் பண்ணதுலேருந்து 300 பாயிண்ட் மார்க்கெட் அப் டைரக்ஷன் தான் போயிருக்கு. ஆனால் இந்த வாரம் ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் வச்சுருக்குல்ல, இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே மார்க்கெட் ஒரு டே கேண்டில் முடிஞ்சுது அப்படின்னா, இந்த இதுக்கு மேலே 300க்கு மேலே ஒரு டே கேண்டில் முடிஞ்சுதுன்னா ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணுற மாரி. ஓகே, இந்த இடத்துல ஒரு இன்சைடராக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். மேக்ஸிமம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இந்த வாரத்திலே இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது, மேலே பவுன்ஸ் ஆனது ஒரு க்ரீன் கேண்டில். அடுத்தது என்ன பண்ணியிருக்கு, ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு கீழே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது மார்க்கெட் மேலே ஏறிட்டு திருப்பி இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டுக்கு அகைன் ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். எனவே மார்க்கெட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்ம அன்றாடம் மார்க்கெட்டோட மொமெண்டத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டெய்லி வீடியோவாக நான் பதிவிடுவேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீக்லி அனலைசிங்கில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் நண்பர்களே. நான் அகைன் ஃப்ரைடே லோ இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன்.
ஃப்ரைடே வந்து ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான் இருந்துச்சு. சரிங்களா, 22,194 அப்படிங்கிறது ஃப்ரைடே வந்து லோ. அதை வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். அடுத்தது வெனஸ்டே வந்த லோ, அது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,536 வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இடையில இந்த ட்ரெண்ட் இருக்குது. என்னைக்கு டேட்டுக்கு இந்த ட்ரெண்டு வருதோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், இந்த ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து வருதுங்களே, அது வந்து எந்த டே டைம் ஃப்ரேம், சப்போஸ் 26th அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா 27th அன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். எந்த இடத்துல 21,800 வந்து சப்போர்ட் எடுக்கும். அதே வந்து கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதியெலாம் போனதுன்னா எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், 21,850. அதே இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போகுது, ஒரு 4 நாள் தள்ளி போகுதுன்னா 900 சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பிப்ரவரி 29 கிடையாது, மார்ச் 1ஆம் தேதி அந்தமாரி டைமிங்லாம் சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா மார்ச் 1ஆம் தேதி கூட மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான, மார்ச் 1ஆம் தேதி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல 21,900 கூட சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரைடே வந்த ஹை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 22,298 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 22,300 அப்படிங்கிற லெவல், 300 400ங்கிற லெவல் ஒரு ஓஐ டேட்டா படி வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 22,400 அப்படிங்கிற லெவல் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஓஐ டேட்டா படி மார்க்கெட் வந்து 22,500 வருவதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகிடும். அந்த புல்லிஷ் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸில் தான் வந்து ட்ரேட் ஆனிச்சு. ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் புல்லிஷ் சினாரியோவில் இருந்தாலும் ஒரு பெரிய அப் ட்ரெண்டுக்கான ட்ரெண்டு இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஒரு அகைன் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி மேலே போகும் அப்படிங்கிறது தான் ஒரு எதிர்பார்ப்பு. எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிறத நம்ம டேயில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்கேயும் வந்து ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டபுள் டாப் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து ஃப்ரைடே வந்த இந்த லோவே வந்து நான் சப்போர்ட்டாக வச்சுக்கிறேன். 46,768 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் 46,418 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ஸ்விங் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா 46,418 வந்து பார்த்திங்கன்னா 46,000ங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, 46,000ங்கிற ரவுண்டு ஃபிகர் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடே வந்த ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 47,256 அப்புறம் 47,500 ஓஐ டேட்டா படி அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா, இந்த இடத்த வச்சுக்கிறேன். 47,657 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 48,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் நண்பர்களே. சரிங்களா, அடுத்தது ஃபின்னிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போலவே தான் இருக்கும். சப்போர்ட்டை வந்து ஃப்ரைடே வந்த லோவில் வச்சுக்கிறேன். ஃப்ரைடே வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 20,659. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்விங் 20,442 அப்படிங்கிற லெவல். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 20,000ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபின்னிஃப்டிக்கு. சரிங்களா, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஃபின்னிஃப்டிக்கு 20,000ங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஃப்ரைடே வந்த ஹை வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 20,800 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா 21,019 அப்படிங்கிற லெவல். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா 21,180 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது மிட் கேப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க, அது குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நல்லாவே வந்து மிட் கேப் வந்து நல்லா ட்ரேட் ஆகுது நண்பர்களே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. நான் ஆல்ரெடி வீக்லி அனலைசிங் வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் நல்லாவே வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் போய்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்த சேனல் பேட்டர்னையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த சேனல் பேட்டர்ன் படி பார்த்தோன்னா நான் போன வாரம் வந்து கீழே இருந்துச்சு, நான் அதை சொல்லியிருந்தேன் எக்ஸாக்டாக. இந்த இடத்த டச் பண்ணிவிட்டு இந்த இடத்த திருப்பி சப்போர்ட் எடுக்குது, திருப்பி மேலே போகுது, சப்போர்ட் எடுக்குது, அகைன் இந்த இடத்துல மேலே போயிருக்கு, கொஞ்சம் கீழே வந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் வந்து இந்த ஸ்விங் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்ன்ட்டு. அதுலேருந்து என்ன பண்ணிடுச்சு மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு, அகைன் ரிவர்சல் ஆகிட்டு இருக்கு.
இந்த இடத்துல வந்து இந்த வாரம் கரெக்ஷன் எடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். எல்லாமே வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் வந்து என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்குது நண்பர்களே. ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட் போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறோம். கொஞ்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க நண்பர்களே. நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை பயன்படுத்தி மட்டுமே ஜாயின் பண்ணுங்கள் டெலகிராம் குரூப்பில். அப்படி இல்லைன்னா டெலகிராம் குரூப்லேருந்து எக்ஸிட் கூட ஆகிடுங்க, தப்பு கிடையாது. எதுவும் ஃபேக் சேனல்ஸ்லாம் என்ட்ரி ஆகிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நண்பர்களே. ஓஐ டேட்டா மற்றும் இன்ட்ராடேஸை எப்படி வந்து மார்க்கெட் வந்து ட்ரேடிங்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் டெய்லி மார்க்கெட் அனலைசிங் வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களோட இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படிலாம் ஒரு பேப்பர் பேனாக இருந்ததுன்னா கூட எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா? மேலும் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிமெண்ட் அக்கௌண்ட் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான் பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.